மீன்காரி, மீன்காரி, மீன்காரி என்ன பண்ணிட்டு இருக்கா? வாங்க வானரி, வந்துட்டீங்களோ? வந்துட்டீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? அது வந்து வானரி, உட்காருங்க. நான் கொஞ்சம் வெளிய போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துறியே. உங்க தங்கச்சி இருக்கா, பேசிட்டு போங்க. அம்மா ஆசாக்கா, நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே என்கிட்ட மீன் வாங்குறாவ. அந்த ரூபாய் என்ன தரல, அதை போய் கேட்டு பார்த்துட்டு வரேன் வானரி. நீங்க உங்க தங்கச்சிட்ட பேசிட்டு போங்க. நான் உன்னை என் தங்கச்சி பார்த்து பேசிட்டு வரக்கு வரல, உன்னை பார்த்து ஏசிட்டு வரக்கு தான் வந்தேன். எதுக்கு வானரி? ஒன்னும் தெரியாத மாதிரி பேசாத மீன்காரி. நான் உன்ட்ட என்ன சொல்லிவிட்டேன் காலையில? சாயங்காலம் வீட்டுக்கு வருவேன், வாடகை பணத்தோட சேர்த்து அந்த 5000 எடுத்து வைன்னு சொன்னேனா இல்லையா? பணத்தை எடுத்து வச்சிருக்கே, எடுத்துட்டு வா. வானரி, பணம் இல்ல வானரி. அதான் மீன் வித்த காசை வசூல் பண்றதுக்கு போறேன். உங்களுக்கு தர வேண்டியது நீங்க கேட்டு வந்துட்டியே, எனக்கு தர வேண்டியது நான் தானே போய் கேட்டு வாங்கணும். அப்படி எத்தனை லட்சத்துக்கு கோடிக்கு வித்துட்டா மீன்காரி? வசூல் பண்ண போறீங்க வசூல்? அது வந்து வானரி, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி 50 ரூபாய்க்கு மீன் கொடுத்தேன். அதுல 30 ரூபாய் தந்துட்டாவே, எனக்கு 20 ரூபாய் தரல. அதான் வாங்க போறேன் வானரி. ஓ, அத வசூல் பண்ணிட்டு வந்துட்ட மாட்டா? வாடகையும் தந்துருவா, தர வேண்டிய பணத்தையும் தந்துருவா. நீ 20 ரூபாய் வாங்கக்காக இனி பார்த்த உடனே ஓடியா போல்க நீ. இங்க பார் மீன்காரி, உன்ட்ட ரூபாய் வாங்கிட்டு வரக்கு தான் வந்திருக்கேன். ரூபாய் தந்தா தான் நான் இங்க இருந்து போவேன். வானரி, வாடகை ரூபாய் இருக்கு வானரி. என் மகன் தந்துட்டு போயிருக்கான். நீங்க கேட்ட அந்த 5000 பணம் தான் இல்ல வானரி. அதை இப்ப தரையும் முடியாது. ஒரு வாரம் பொறுத்துக்கிறீங்க, எப்படியாவது முயற்சி பண்ணி தந்துறீங்க. ஒரு வாரத்துல மட்டும் எப்படி முயற்சி பண்ணி தந்துருவா நீ? வியாபாரம் பண்ணி தாரேன் வானரி. நீ என்னைக்கு வியாபாரம் பண்ணி என்னைக்கு தரது? நீ தந்துக்கிடல மாட்டா, வீட்டை காலி பண்ணிரு. வானரி, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீட்டை காலி பண்ணணுமா? கொஞ்சமாவது யோசித்து பேசுங்க வானரி. இங்க பார் மீன்காரி, உன்னை வீட்டை காலி பண்ண வைக்க ஏதாவது காரணம் கிடைக்குதான்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம், நீ வீட்டை காலி பண்ணிட்டு போ. நான் வேற யாருக்காவது வாடகைக்கு விட்டாலாவது ஒழுங்கா வாடகை பணம் வரும். ஒரு மாசம் தாரீங்க, ஒரு மாசம் தர மாட்டீங்க, சுத்தல்ல விட்டுக்கிட்டு இருக்கா நீ. இதுல செவுத்துல காதை வச்சு கேட்டுட்டு நான் எங்க போனாலும் பின்னாடி ஓடி வந்துறியா? உன்னையால எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு. நீ இந்த வீட்டுல இருக்கதே தப்பு. முதல்ல வீட்டை காலி பண்ணு. ஏம்மா, என்னாச்சுமா? கண்ணுமணிமா, ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லியாவம்மா. அவியலுக்கு தர வேண்டிய 5000 பணம் தரலல்ல, அதுக்கு வீட்டை காலி பண்ணிட்டு போகணுமா? இதுக்கு தான் நான் வேலைக்கு போறேன்னு சொன்னேன், நீ கேட்டியா? என்ன வீட்லயே இருக்க வச்சு இப்ப நம்ம 5000 பணத்துக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எல்லாம் ஒன்னாலதான். ஆமா, நீ வேலைக்கு போக மட்டும் உங்க அம்மா உடனே வாடகை பணத்தை வீட்டுக்கு எடுத்து வந்து தந்துருவா. எத்தனை வீடு வீடா போய் ஒழிச்சுக்கிட்டு இருந்தான்னு எனக்கு தான் தெரியும். வந்துட்ட கருவாடு பேசிக்கிட்டு. இங்க பாருங்க, உடனே எல்லாம் இப்படி வீட்டெல்லாம் காலி பண்ண சொல்லக்கூடாது. உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. 6 மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் தரணும். ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் தரணும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லவ் லெட்டர் எழுதி தரணும். பேதி எடுப்பா கருவாட்டு கொண்டு உங்க அம்மைக்கு எடுத்து கொடுக்குறியா? நீ குளிக்க குளியலுக்கும் நீ யூஸ் பண்ணிய தண்ணிக்குமே உன்னை வீட்டை அப்பவே காலி பண்ண வச்சிருக்கானா? உன்னையால தான் என் வீட்டுல தண்ணி பஞ்சமே வந்துடும் போல இருக்கு. நீ எல்லாம் என் முன்னால வந்து வாய் பேசிட்டு இருக்க, நீ என்ன பெரிய ஆள் ஆயிட்டியா? 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு நோட்டீஸ் விடணுமா? நோட்டீஸ் விட்ட வக்கீல் வைக்கணும், கோர்ட்டுக்கு போகணும்பா. ஒழுங்கு மரியாதையா மீன் கருவாடுல அந்த வீட்டுல இருக்கூட எல்லாம் வெளியே போயிருந்து சொல்லிவிட்டேன். வானரி, உங்க தங்கச்சி இந்த வீட்ல தான் இருக்கா வானரி. அவளை கூட விடுங்க, அவ பெரிய பிள்ளை. அவ ஒரு பச்சை பிள்ளைய வச்சிருக்கா வானரி. அதையும் தூக்கிட்டு வெளியே போனா எங்க போவா? கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க வானரி. இந்த ஊர் ஜனம் உங்களை என்ன பேசும்? என்ன மீன்காரி சென்டிமெண்ட கக்கிட்டு இருக்கேன்னு? என் தங்கச்சி எங்க வீட்டுல வந்து இருப்பா. நீ ஒன்ன சென்டிமெண்ட புளியாண்டா. முதல்ல நீ உன் மோள வெளியே போங்க, அதான் எனக்கு வேணும். என் வீட்ல இருந்துட்டு என் வீட்டை விற்க என் கையெழுத்த வாங்கக்கு என்ன மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தா நீ? எப்ப சிக்கு வந்தா நினைச்சிருந்த மீன்காரி, இன்னைக்கு நல்லா சிக்கி இருக்கா. வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போ. அதெல்லாம் நீங்க சொன்ன உடனே எல்லாம் காலி பண்ணிட்டு போக முடியாது. எங்களை காலி பண்ண வைக்கணும்னா நீங்க ரூல்ஸ் படி வாங்க. ரூல்ஸ் படினா எப்படி? உன்னை மாதிரி கொண்ட போட்டுட்டு வரணுமா, இல்ல உன் ஆத்தா மாதிரி முடிய விரிச்சு போட்டுட்டு வரணுமா? வீட்டை இப்பவே காலி பண்ணிட்டு போவேல, 2 பேர் கொண்டை ஆத்துட்டு கடல்ல கொண்டு தள்ளி விடுவேன். தங்கச்சி, என்ன தங்கச்சி? என்ன ஷோ கடவுளே, பாசமெல்லாம் தோத்திரம் போல இருக்கே. தங்கச்சி, அல்லாதம்மா, அன்னை பணத்தோட வந்துட்டேன். இவளே ஆதி காலத்து கிழவி. இவளுக்கு இந்த மொட்டையும் ஒரு அன்னை. கேட்டா இவனுக்கு என்ன கல்யாணமே ஆகலம்பா. பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா சுத்தி சுத்தி பாட்டு படிச்சுட்டு திரிவான். நீ கிழவியே தங்கச்சி தங்கச்சிங்க பேதி எடுப்பான். என்னதான் உறவு மாதிரி அந்த பையனை மற. என்ன ஒரு 5000 பணத்தை தரல, நீ வீட்டை காலி பண்ண சொல்லியாவனே வானரி. தங்கச்சி, கவலைப்படாதம்மா, அதான் அன்னை வந்து
இங்க பாரு மாட்டேன், அடுத்து உன் வீட்டுக்கு தான் வாடகை பணம் வாங்கிக்கு வர போறேன். ஏற்கனவே 2 மாசம் வாடகை தரல, இது 3வது மாசம் 15,000 ரூபாய் இப்ப எடுத்து வைக்க நீ. ஐயோ ஓனர், நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு இப்ப என்ன சொல்ல வர? நான் வாடகைக்கு வச்சிருந்த பணத்தை தான் தங்கச்சிக்கு எடுத்துட்டு வந்து தந்துட்டேன் ஓனர். வாடகை தரதுக்கு கையில 10 பைசா கூட இப்ப இல்ல ஓனர். தயவு செஞ்சு வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. அப்படியே சட்டி பானைல இன்னைக்கு வெளிய பறக்கும், போய் பறக்கிக்க. என்ன? எனக்கு நல்லது செய்யவே உங்க வாழ்க்கை இப்படி ஆயி போச்சேனே. கவலைப்படாதம்மா தங்கச்சி, எல்லாத்தையும் அண்ணே பாத்துக்கிறேன், நீ பத்திரமா இரு. ஏன் இல்லன்னா அந்த மீன்காரியை கடத்திட்டு போயிருவாங்கக்கா. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விழுந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, மலர் பொதிகை மலர் தோன்றி மதுரை நகர் கொண்டு பொழிந்த தமிழ் மன்றமே, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி அன்னமே. ஷோ, ஏ அம்மம்மா முடியல. அண்ணன் தங்கச்சி நாடகம் ரொம்ப நல்லா இருக்கு. நாடகம் இல்ல ஓனர், எல்லாம் உண்மை. ரொம்ப உண்மையா தான் இருக்கு. உன் வீட்ல தான் சட்டி பானை எடுத்து பறக்க போகுது. ஓனர், 1 மாசம் பொறுத்துக்கங்க, நான் முழுசா தந்துடுறேன். நீ முழுசாயும் தரேன்டா, மொட்டை தலையோட இங்க இருக்கவும் வேண்டாம். முதல்ல வீட்டை காலி பண்ணிட்டு போ, அதுவே போதும். ஏ மீன்காரி, போய் வாடகை எடுத்துட்டு வா. 5,000 ரூபாய் தந்துட்டு 5 நிமிஷம் 2 பேரும் பாடி இருக்கிய. இத வேற நான் நின்னு கேட்டு இருக்க வேண்டியிருக்கு இந்த கன்றாவிய. போ, போய் வாடகை பணத்தை எடுத்துட்டு வா. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போலையும், அது மலராது. பல வருஷத்துக்கு முன்னாடி செடியை வச்சு வளராம விட்ட தொட்டி மாதிரி இருக்கு. குழந்தை, ஏ குழந்தை, ஏ குழந்தை, பையனு குழந்தை. வாமா ஒன்று பொண்ணே. டாடி, நீங்க வீட்ல தான் இருக்கீங்களோ? இன்னைக்கு வேலைக்கு போகலையா டாடி? இல்லம்மா ஒன்று பொண்ணு, வேலைக்கு போல. ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதனால லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கிறேன். என்னம்மா, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல டாடி, குழந்தைய சும்மா பார்க்க கொஞ்சம் வாடகை பணத்தை கேட்டு போலாமே நீ. ஓ அப்படியாம்மா, நான் கூட அந்த மாப்பிள்ளை வீட்டுல போய் பேசின்னு வந்துட்டியோன்னு நினைச்சேன். டாடி, நான் அந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேனே. என்னம்மா ஒன்று பொண்ணு, இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? நானும் நீ என்னைக்கு பதில் சொல்வேன் என்னைக்கு பதில் சொல்வேன் தினந்தோறும் காத்துன்னு இருக்கிறேம்மா. நீ என்னடானா மறந்துட்டேன்னு அசால்ட்டா சொல்றியம்மா. ஐ எம் வெரி சாரி டாடி. நான் அந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இடையில கொஞ்சம் டூரு, என் புருஷன் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். பிள்ளைகளுக்கு லீவ் வந்துச்சு பத்தியெல்லாம், அதனால டூர் போயிட்டேன். குழந்தை வந்திருந்தாலும் உங்களுக்கு தெரியும்ல டாடி. தெரியுமா ஒன்று பொண்ணு, ஆனாலும் நீ கேட்டு சொல்வேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துன்னு இருந்தேம்மா. நீ என்னடானா அசால்ட்டா மறந்துட்டேன்னு சொல்ற. அந்த பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்துருப்பாங்களோ என்னமோ. ஐ எம் வெரி சாரி டாடி. நீங்க கவலைப்படாங்க டாடி, நான் நாளைக்கே போய் விசாரிச்சுட்டு வந்து சொல்லிடுறேன். அவி வேற இடத்துல பொண்ணு பார்த்திருந்தாவனா நம்ம வேற இடத்துல நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கலாம். சரிம்மா ஒன்று பொண்ணு, உன்னதான் மலை போல நம்பின்னு இருக்கிறேன் 2 பொட்ட பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் சீக்கிரமா விசாரிச்சு சொல்லுமா. சாரி டாடி, கவலைப்படாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிம்மா ஒன்று பொண்ணு, நாளைக்கு நீ லீவ் போட்டு நீ சொல்ற பதிலுக்காக காத்துன்னு இருப்பேன். கண்டிப்பா போய் கேட்டுன்னு வந்துருமா. சாரி டாடி, நான் இப்பவே பேர்வேன். ஆனா இன்னைக்கு வாடகை எல்லாத்தையும் வசூல் பண்ணிடணுங்கிறதுக்காக இருக்கேன். நாளைக்கு காலையில உங்க விஷயமா போயிட்டு வந்து கேட்டுட்டு சொல்லிடுறிய டாடி. சரிம்மா ஒன்று பொண்ணு, ரொம்ப சந்தோஷம். ஓனர், வாங்க ஓனர். வாப்பு. என்ன ஓனர், திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? உங்க வீட்டு நினைச்சு மறந்து இங்க வந்துட்டீங்களோ? ஏன் என் வீட்டுக்கு உன் வீட்டுக்கு வித்தியாசம் தெரியாம கண்ணு தெரியா குருடியாவ தெரியனா? இல்ல ஓனர், திடீர்னு சாயங்கால நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, அதான் கேட்டேன். அப்ப எனக்கு என்ன மாலக்கன் நோய் நினைச்சிட்டியோ? காலையில மட்டும் நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க ஓனர்? வாடகை பணத்தை எடுத்து வை வாரேன்னு சொன்னேன். மறந்து போயிட்டியோ? சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு ஓனர். ஞாபகம் இருக்க, வாடகை பணத்தை எடுத்துட்டு வா. ஓனர், அதான் சொன்னேன்ல, என்ன வியாபாரமே போடல. வியாபாரம் போட்ட மறுநாளே உங்களுக்கு வாடகை பணத்தை தந்துடுறேன் ஓனர். ஆமாம்மா ஒன்று பொண்ணு, குழந்தை காசு இல்லைன்னு சொல்லின்னு இருந்தா. என்கிட்ட இப்ப காசு இல்லம்மா, 1ஆம் தேதி தான் எனக்கு சம்பளம். இருந்த பணத்தையும் வீட்டுக்கு ஜாமான் வாங்கி போட்டேன். மஞ்சள் கிளி வேற வந்திருக்கிறாளா, செலவு சமாளிக்க முடியலம்மா, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. குழந்தை வியாபாரத்தை முடிச்சிட்டு கண்டிப்பா வாடகை தந்துருவா. டாடி, வீட்டு வாடகை கொடுக்கவே கஷ்டமா இருக்கீங்க, கல்யாணத்தை எப்படி பண்ணுவீங்க? அது இத்தனை வருஷமா என் பொண்ணு மஞ்சள் கிளி சம்பாதிச்ச பணம்லாம் அக்கௌண்ட்ல சேவிங்ல தான்மா இருக்குது. அதை போய் நம்ம வீட்டு செலவுக்கோ வாடகைக்கோ எடுக்க முடியாதுல்லம்மா. அதெல்லாம் பாத்துக்கலாம், கல்யாணம்லாம் நல்லபடியா பண்ணிக்கலாம். என் மூத்த மருமாவே இருக்காரு, அவரு ஹெல்ப் பண்ணுவாரு. அதை நினைச்சுலாம் நீ கவலைப்படாதம்மா. வாடகை பணத்தை ஒரு 4 நாள் கழிச்சு வாங்கிக்கம்மா, இல்லைன்னா 1ஆம் தேதி எனக்கு சம்பளம் வந்த உடனே தந்துடுறேன். சரி டாடி, நீங்க சொல்றீங்களா, நான் நம்பி.
குழந்தைமா 4 நாளையில தந்துரு. ஆ சரிங்க ஓனர். 2 நாள்ல கடை வியாபாரத்தை ஆரம்பிக்க போறேன். நீங்க கண்டிப்பா வந்துருங்க ஓனர். சரி பூ, கண்டிப்பா வாரேன். டாடி நான் போயிட்டு நாளைக்கு வாரேன். சரிம்மா ஒன்று பொண்ணே, கண்டிப்பா கேட்டுன்னு வந்து சொல்லுமா. சரி டாடி, கண்டிப்பா நாளைக்கு கேட்டு வந்து சொல்லி. சரிம்மா போயிட்டு வா. எப்பாடா ஓனர்ட்ட இருந்து டாடி காப்பாத்தி விட்டாவன். இல்லைன்னா ஓனர் ரொம்ப கோபப்பட்டுல போயிருப்பா இன்னைக்கு. சரி எப்படியாவது வியாபாரத்தை பண்ணி ரூபாய் அவியலுக்கு கொடுத்துடணும். ஏக்கா 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 அமுதா வாமா. என்னம்மா உட்காரு. ஏக்கா வாடகை பணம் தந்துட்டு போலான்னு வந்தேன். சரோஜா எங்கக்கா? அமுதா நீ வாடகை பணம்லாம் கொடுக்கணுமாமா? ஒரு வீட்ல நீ இருந்துக்கன்னு சொன்னேன். ஏக்கா நாங்க இருக்க வீடு நல்ல பெரிய வீடுக்கா. வாடகைக்கு விட்டா எப்படியும் உனக்கு 10-15 வரும். சும்மா வந்து நாங்க அதுல இருக்கிறதுல நியாயம் இல்லல்ல. சரோஜாவே வீட்டு வாடகை வச்சுதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. அப்படி இருக்கும்போது நான் வாடகை தராம சும்மா வந்து இருக்கிறது நியாயமா இருக்குமா? நீயே சொல்லு. அது மட்டும் இல்ல, அட்வான்ஸ் வேற என்கிட்ட இருந்து நீங்க வாங்கவே இல்லை. வாடகையாவது வாங்கிக்கக்கா. சென்னையில இருந்தாலும் நான் வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டு தான் இருப்பேன். அந்த வாடகை நான் உனக்கு தரேனே, எனக்கும் மனசு திருப்தியா இருக்கும். இல்ல அமுதா, நீ வாடகைலாம் தரான்டா. வாடகை வாங்கினா எனக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கும் அமுதா. ஏற்கனவே சம்மந்தி இருக்க வீட்டுக்கு கூட வாடகை வேண்டான்னு நான் தான் சொன்னேன். ஆனா அவியதான் நான் இருக்க வரைக்கும் வாடகை தருவேன்னு சொல்லி தந்துட்டு இருக்காவ. நீயும் இப்படி தந்தா என்ன அர்த்தம்? வேண்டாம் அமுதா. சொந்தத்துக்குள்ள எதுக்கு வாடகைலாம் வாங்கிக்கிட்டு? நான் சரோஜா கிட்டே சொன்னேன் உங்ககிட்ட வாடகை வாங்க வேண்டான்னு. ஏக்கா சரோஜாவும் வேண்டாந்தாக்கா சொல்லியா? நான் தான் மாசம் மாசம் அவட்ட கொடுத்துட்டு இருக்கேன். வாங்கிக்கக்கா, இது ஒன்றும் தப்பு இல்லை. சொந்தம்னு இப்படி இலவசமா எல்லாருக்கும் வீட்டை கொடுத்தா நீ எப்படிக்கா வீட்டு செலவை சமாளிப்பா? ஒரு பையன் சம்பாத்தியத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? சரோஜா வேற வீடு கட்டிட்டு இருக்கா. உங்களுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குல்லக்கா. இதை வாங்கிக்கக்கா, நீ வாங்கினாதான் எனக்கு சந்தோஷம். இந்தக்கா இதை பிடி, சரோஜா வந்த உடனே கொடுத்துரு. அமுதா வேண்டான்னு சொன்னா கேளுமா. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கா? ஏக்கா எங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா நான் வாங்கிட்டே வந்து கேட்கேன். இப்போ இதை வாங்கிக்கக்கா. சித்தி என்ன சித்தி, அம்மாட்ட ரூபா கொண்டு கொடுத்த மாதிரி இருக்கு. சரோஜா வாடகை ரூபா தான், அக்காட்ட கொடுத்தா வாங்க மாட்டேங்க. இந்த சரோஜா நீயாவது வாங்கிக்க. சித்தி வேண்டாம் சித்தி, அம்மா வாடகை வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டா. நீங்க வேற போன மாசம் தந்தியை நானும் வேற வாங்கிட்டேன். அம்மா சத்தம் போட்டா சித்தி நீங்க வச்சுக்கிடுங்க. இல்லம்மா சரோஜா, நீ வாங்குறது தான் நல்லது. எல்லா வீட்டையும் எப்படி இலவசமா விட்டா நீ செலவுக்கு என்ன செய்வா சொல்லு? எல்லாத்தையும் வாடகை வாங்கிடுவேன் சித்தி, நீங்க வச்சுக்கிடுங்க. இல்லம்மா சரோஜா, சொந்தம்னு எல்லாத்தையும் இப்படி விட்டு கொடுத்துட்டு இருந்தா நல்லா இருக்காது. நீ இதை வாங்கிக்க, நான் தேவைன்னா உங்ககிட்ட பணம் வாங்கிக்கிடி. சித்தி சொந்தம் சொல்லி யாருக்கும் விட்டு கொடுக்கறதில்ல சித்தி, என் தங்கச்சி வீட்டுக்கே வாங்கிடுவேன். அதே மாதிரி நம்ம சென்னிப்பர் வீட்டுக்கும் வாங்கிட்டு தான் இருக்கேன். அவளை பத்தி என்கிட்ட பேசாதம்மா. பிள்ளையாவா மாசமா இருக்கேன்னு போய் சொல்லிட்டு என் கூட வந்து சேர்ந்துருக்கா. கடைசியில பார்த்தா எல்லாம் போய் நாடகம் போட்டிருக்காவ எல்லாரும் சேர்ந்து. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என் மாமியாரு. அவிய பண்ண வேலைதான். இந்த மாதிரி நாடகம் போடு உங்க அம்மா சேர்த்துக்கிடுவான்னு சொல்லியிருக்காவ. அவளும் நல்லா நடிச்சுக்கிட்டு வந்து சேர்ந்துட்டா. மாசமா இருக்கான்னு மட்டும் சொல்லலன்னா இவ்வளவு ஜென்மத்துக்கும் நான் மன்னிச்சிருக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி ஏமாத்திருக்காவ பாரா. அமுதா கோவப்படாதம்மா. எப்படிக்கா கோவப்படாம இருக்க முடியும்? எந்த விஷயத்துல பொய் சொல்லணும்னு இல்ல. இப்படிதான் நிச்சயத்தடிக்கு ஓடி போய் எங்களை அவமானப்படுத்தினா. இப்போ மாசமா இருக்கேன்னு பொய் சொல்லி எங்க மூஞ்சில கரிய பூசிட்டா. என்னென்னலாம் செய்ய காத்திருக்காளோ. பேசாம அவளை வீட்டை விட்டு துரத்துங்க முதல்ல. அவளாம் இந்த ஊர்லயே இருக்க கூடாது. சரோஜா அவளை எப்படியாவது வீட்டை காலி பண்ண வை. அவ நம்மளுக்கு வேண்டாம், துரத்தி விடு. சித்தி அது எப்படி சித்தி, வாடகைக்கு வச்சாச்சு. நானும் உங்களை மாதிரியே கோவத்துல தான் இருந்தேன். அவளுக்கு வீடு வாடகை கொடுக்க கூடாதுன்னு பிடிவாதமா இருந்தேன் சித்தி. பாட்டி என் தம்பியும் சேர்ந்து தான் கொடுத்துட்டாவ. அந்த மீன்காரியும் ஒரு காரணம். கொடுத்ததுக்கு பிறகு என்னங்க இருக்கக்கூடாது போவான்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்க கோவப்படாங்க சித்தி, குழந்தை தானே கண்டிப்பா பிறக்கும். இனி அவளுக்கு குழந்தை பிறந்தா என்ன பிறக்காண்டி எனக்கு என்ன? எங்களை எப்ப பார்த்தாலும் ஏமாத்துறதுக்கு நல்லா கத்து வச்சிருக்கா. இனி அவளுக்கு பிள்ளையே பிறந்தாலும் நாங்க போய் எட்டி பார்க்க போறதே கிடையாது. அப்படிலாம் சொல்லாங்க சித்தி, அவளே பாவம். என்ன பாவம்? நல்லா எங்களை ஏமாத்திட்டு இருக்கா. அவ என்ன பாவம்? அவளாம் பாவம் கிடையாது. அவளை பெத்த பத்தியா நாங்க தான் பாவம். இந்த சரோஜா இதை முதல்ல பிடி. சரி சித்தி தாங்க. சரி சித்தி கோவப்படாதுங்க. அம்மா இப்ப ரூபி எப்படி இருக்கா சித்தி? இருக்கா. அவகிட்ட இருந்தே அடி வாங்காம தப்பிச்சிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நாங்க மட்டும் என்னதான் பாவம் செஞ்சோமோ தெரியல. பிறந்ததும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை. எல்லாம் தலைவலியா வந்து சேர்ந்துருக்கு. அமுதா வருத்தப்படாதம்மா. வேற என்னக்கா செய்ய? எல்லாம் என் தலை எழுத்து. சில விஷயத்தெல்லாம் நினைக்காம இருக்க வரைக்கும் தான் மனசு நிம்மதியா இருக்கு. நினைச்சிட்டாலே போதும் டென்ஷன் மண்டை வரைக்கும் ஏறுது. சரிம்மா கவலைப்படாத, உட்காரு. நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். எல்லாம் சரியாயிராமதா, எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கா? எதுவுமே சரியாவாதுக்கா. இந்த ஜெனிஃபர் இருக்காளே, இனி அவ எனக்கு பிள்ளையே இல்லை, நான் அவளுக்கு அம்மையே இல்லை. அப்படிலாம் சொல்லாதம்மா. ஏதோ உன் கூட சேரணும்னு ஆசைப்பட்டுட்டு அப்படி போய் சொல்லிட்டா.
பொய் சொல்லியதுக்கு இந்த விஷயமா கிடைச்சது. நல்லா எங்களை அவமானப்படுத்தணும்னே செஞ்சிருக்கா. இதுக்கு என் மாமியாரும் உடந்த. இனி எந்த காலத்திலயும் அவளை நாங்க பிள்ளையை ஏத்துக்க போறதே கிடையாது. அவ யாரும்